புதுச்சேரியில் நடைபெற்ற பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு கடும் மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாசுக்கும் பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவருடைய மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையேதான் இந்த வார்த்தை போர் நடந்திருக்கிறது. பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் நியமித்த ஒரு நிர்வாகியை பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஏற்காத காரணத்தினால் கட்சியை விட்டு இருந்தால் இருங்கள், இல்லாவிட்டால் விலகிக் கொள்ளுங்கள் என்று ஒரு கடுமையான எச்சரிக்கையை தன்னுடைய மகனை நோக்கி அவர் பேசியிருக்கிறார். இது பற்றிய நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சியாம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் தராசு சியாம் சார். வணக்கம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய பரபரப்பு பாமகவுக்குள்ள நடந்திருக்கு. இது ஒட்டுமொத்த அரசியல் களத்திலுமே ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக தான் தற்போது கிடைத்திருக்கிறது. புதுச்சேரியில் நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தன்னுடைய மகனை பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணியை கடுமையாக எச்சரித்திருக்கிறாரு திரு ராமதாஸ். உங்களுடைய பார்வை என்ன? இருவருக்கிடையே ஏற்கனவே பல கருத்து வேறுபாடுகள் இருப்பதாகத்தான் செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தன. ஆனால் இப்போது அது பகிரங்கமாக வெளிப்பட்டிருக்கிறது. போன தேர்தலிலிருந்தே அந்த கருத்து வேறுபாடுகள் அதிகரித்துக் கொண்டேதான் வந்தன. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலும் இத்தகைய ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டிலே இளைஞரணியின் தலைவராக ஜி.கே. மணி அவர்கள் மகன் நியமிக்கப்பட்டு பிறகு அந்த நியமனம் ரத்து செய்யப்பட்டு இப்போது மீண்டும் புதிய நிர்வாகி நியமிக்கும் போது அதிலும் இதே மாதிரியாக பாண்டிச்சேரியில் என்ன நடந்ததோ அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அன்புமணி தேர்ந்தெடுக்கிற பாதை மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மருத்துவரை பொறுத்த வரைக்கும் அவர் நிறுவனர் தான். கட்சியின் பல்வேறு வகையான சட்டத்திட்டங்கள், இன்னும் சொல்லப்படாத தேர்தல் ஆணைய பதிவு, இது எல்லாமே டாக்டர் அன்புமணி மூலமாகத்தான் நடைபெறுகிறது. அவர் தான் சட்டப்படி கட்சிக்கு தலைவர். எனவே நிறுவனராக இருக்கிற மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியை நான் தான் நிறுவினேன், நான் வைத்ததுதான், நான் சொல்வதைத்தான் அனைவரும் கேட்க வேண்டும், அப்படியான ஒரு நிலைப்பாடு எடுப்பது அநேகமாக சட்டப்படி சரியில்லை. ஜனநாயகப்படி பார்த்தால் அது சர்வாதிகாரமாக பார்க்கப்படும். இல்லை, இந்த மோதல் போக்கு அப்படிங்கிறது எவ்வளவு காலமாக சார் நீடிச்சிட்டு இருக்கு? ஏன்னா லாஸ்ட் டைமும் இதே மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துச்சு. இப்போ பகிரங்கமாக வெளிப்படையாக நம்ம பார்க்க முடியுது. எவ்வளவு காலமாக இந்த மோதல் போக்கு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2021 தேர்தலுக்கு பிறகே இது நடந்து கொண்டிருப்பதாகத்தான் செய்திகள் வெளிவந்தன. 2021 தேர்தல் கூட்டணியின் போது ரெண்டு தரப்புக்கு இடையே, அது டாக்டர் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையே பெரிய கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அதுக்கு பிறகு 2024 தேர்தலின் போதும் அந்த கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்தது. கட்சியிலே பல்வேறு நியமனங்கள் செய்யப்பட்ட போது, நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஜி.கே. மணி அவர்களின் மகன், அந்த நியமனத்தின் போதும் இந்த கருத்து வேறுபாடு இருந்தது. அதாவது பாமக என்கிற கட்சியை வழிநடத்துவதில் அன்புமணி அவர்கள் எடுக்கிற நிலைப்பாடு வேறவாக இருக்கிறது. டாக்டர் அவர்கள் எடுக்கிற நிலைப்பாடு என்பது அந்த பழைய நிலைப்பாடு, அதாவது வன்னியர் சங்கத்திலிருந்து வருகிற அந்த நிலைப்பாடு காரணமாகத்தான் டாக்டர் அந்த முடிவை எடுக்கிறார். ஆனால் டாக்டர் தலைமை, அது பழைய தலைமை, இன்னும் சொல்லப்போனால் சீனியர்கள் தான் டாக்டருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு. அன்புமணியை பொறுத்தவரையில் கட்சியின் கீழ்மட்டம் மற்றும் இளைஞர்கள் அவர் பின்னால் இருக்கிறார்கள். ஆக இரண்டு தலைமுறைகளுக்கு இடையேயான யுத்தமாகவும் இது மாறிவிட்டது. இப்படி போகிற போக்கிலே பாட்டாளி மக்கள் கட்சியிலே ஏற்படுகிற இந்த குழப்பம் என்பது பல்வேறு கெடு விளைவுகளுக்கு வித்திடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். பழைய மாதிரி வெறுமனே இந்த இடஒதுக்கீடு, வன்னியர் இடஒதுக்கீடு கேட்டு மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி சமீபத்தில் நடந்த போராட்டத்தின் போது கூட இரண்டு அணிகளும் தனித்தனியாகத்தான் இருந்தன என்றுதான் கூறப்பட்டது. பாமகவிலே இப்போது பகிரங்கமாக வெளிப்பட்டுள்ள இந்த மோதல் என்பது கட்சியிலே ஒரு வகையான பிளவை நோக்கித்தான் அதை அழைத்து செல்லும். ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் முதிர்ச்சி உடைய ஒரு தலைவர், ஒரு மூத்த அரசியல்வாதி. எந்த ஒரு அறிக்கையினாலும் புள்ளி விவரங்களோட தெளிவாக ஒரு அறிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருந்தும் கூட அவர் எடுத்த இந்த முடிவு, இல்லை அவர் பேசிய இந்த கருத்து சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு பத்திரிகையாளரா? 1989 பாமக துவக்க விழாவின் போது பேசிய பத்திரிகையாளர்களில் நானும் ஒருவன். சொல்லப்போனால் நான் மட்டும்தான் அதிலே பத்திரிகையாளன். ஒரு புதிய கட்சி, அந்த புதிய கட்சியின் வரவேற்கும் விதமாகத்தான் நாங்கள் எல்லாம் பேசினோம். அதற்கு முன்னதாக வன்னியர் சங்க கூட்டங்களிலே இடஒதுக்கீடு, சமூக நீதி என்றால் என்ன என்று விலைக்கு கூறுவதற்காக மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு பல பயணம் சென்றிருக்கின்றேன்.
ஆனால் அது எல்லாமே கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. 35 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமை வேறு, இன்றைய அரசியல் சூழல் என்பது வேறு. எனவேதான் இத்தகைய முரண்பாடு ஏற்படுகிறது. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களை என்றைக்கு தலைவராக்கினாரோ அன்றைக்கே கட்சி முழுமையாக நிர்வாகம் அவர் பின்னால் போய்விட்டது. ஒரு கட்சியின் தலைவர், அந்த தலைவரை நம்பி இருந்தால்தான் நமக்கு பதவி, இப்படித்தான் கட்சிக்காரர்கள் இருப்பார்கள், அதுதான் இயற்கை. எனவே மருத்துவர் அவர்கள் பழைய சித்தாந்தப்படி நடப்பது என்பது இனி கட்சியின் வளர்ச்சிக்கு உதவுமா என்பது எனக்கு இவ்வளவு ஆண்டுகள் கழித்து எனக்கு அந்த சந்தேகம் உண்மையிலேயே ஏற்படுகிறது. என்றாலும் நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் முதிர்ச்சியான தலைவர். இருப்பினும் தன் பேச்சு எடுபடவில்லையே என்கிற ஒரு கோபம் இயல்பாக வரும். அந்த கோபம் பகிரங்கமாக வெளிப்பட்டிருக்கிறது, அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே கோபத்தையே அங்கு போய்ந்து கொண்டுதான் இருந்தது. இல்ல, அதே மேடையில திரு அன்புமணி ராமதாஸும் அந்த கோவத்துக்கு சற்றும் சளைக்காமல் அவரும் கடும் சவாலாக பேசக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. எனக்கு சென்னை பனையூர்ல ஒரு அலுவலகம் இருக்கு, அங்க என்னை சந்திச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தொண்டர்களுக்கு சொல்றாரு. அவர் பேசின பாணியும் சரியானதா இருக்குமா என்ன? அவர் பேசிய பாணியும் சரியானது இல்லதான். காரணம் என்னவென்றால் அது ஒரு போட்டி அலுவலகம் மாதிரி ஆகிவிடும் கடைசியில. அப்படி என்றால் கட்சி ஒரு வகையில் பார்த்தால் பெரிய அளவுக்கான பிளவை நோக்கித்தான் போகிறது. காரணம் அன்புமணி அவர்கள் அவரது தொலைபேசி எண்ணை எல்லாம் கொடுத்து பனையூர்ல இருக்கிற அலுவலகத்தை பற்றி எல்லாம் பேசும்போது அது நேரடியாக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு எதிரான போர்க்குடியாகத்தான் பார்க்கப்படும். பாமகவிலே இப்போது ஏற்பட்டுள்ள புகைச்சல் என்பது நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருந்த விஷயம். இன்றைக்கு அது பொது வழிக்கு வந்திருக்கிறது. நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.